வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அவர் இறந்து 5 வருஷமாச்சு. இப்போ வரைக்கும் அவர் வாங்கின வீட்டில் தங்கவே முடியலை. தாரா ராஜசேகர் பார்த்தீங்கன்னா வேதனையான ஒரு வீடியோ வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்காரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வருஷம் திதி 13ஆம் தேதி, அதாவது நாளை வருது. இப்போ இருக்கிற மன உளைச்சலில் போராது இல்லைன்னு இன்னும் முடிவெடுக்கவே இல்லை. நிழல்கள் படத்தில் பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய ஹீரோ தான் இவர். சினிமாவில் டைரக்டர், சின்னத்திரை நடிகர் என பல பன்முக திறமை கொண்டவங்க தான். அதையெல்லாம் கட்டி மறைந்த ராஜசேகரின் ராபர்ட் அவர்களுடைய 5வது ஆண்டு நினைவு தினம் 2 தினங்களுக்கு முன் அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுக்க காசி போயிட்டு வந்துருவாங்களாம். இந்த வருஷம் திதி 13ஆம் தேதி, அதாவது நாளை வருகிறது. இப்போ இருக்கிற மன உளைச்சலுக்கு போதாதுன்னு இல்லைன்னு இன்னும் முடிவெடுக்கவே இல்லை என்கிறாங்க அவரதுடைய மனைவி தாரா. இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கடன் வாங்கி புது வீடு ஒன்று வாங்கியிருந்தார் ராஜசேகர் அவர்கள். அவர் மறைவுக்கு பிறகு அந்த வீட்டின் மீதான கடனை தராதால் திருப்பி செலுத்த முடியாமல் போக கடன் கொடுத்து வாங்கிய வீட்டை ஏலத்தில் விட முயற்சித்து வருகிறாங்க. அவங்க இறந்து 5 வருஷமாச்சு. இப்போ வரைக்கும் அவங்க வாங்கின வீட்டில் தங்கவே முடியாமல் தாரா ராஜசேகர் வேதனையாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பேங்க்கில் கடன் வாங்குறப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு. அப்போ அவர்கிட்ட கடன் வாங்கி வீடெல்லாம் வாங்க வேண்டாம், இருக்கிற மிச்ச காலம் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம்னு சொன்னோம். அவர் தான் கேட்கவே இல்லை. பேங்க்லேயோ என்ன அடிப்படையில் அவருக்கு கடன் கொடுத்தாங்கன்னு தெரியலை. என்னையும் ஜாயின்ட் போட்டு தான் லோன் வாங்கினாங்க. வீடு என் பேரில் தான் பதிவாச்சு. புதுசாக வாங்கின வீட்டுக்கு குடியேறக்கூட இல்லை. அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்தும் கூட பேங்க்ல இருந்து வந்தாங்க. நிறைய பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. வீடு உங்களுக்கு கிடைக்க மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. நானும் மிச்ச கடன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன். வேலூரில் எனக்கு இருக்கிற ஒரு சொத்தை விற்றாச்சு. கடன் அடைச்சி அவர் வாங்குகிற குடியேற ஆசைப்பட்ட வீட்டில் வசிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய பேங்கில் என்ன நடந்தது தெரியாமல் நாட்கள் ஆச்சே தவிர என் வீட்டு விஷயத்தில் ஒரு நல்லது கூட நடக்கலை. நான் போய் கேட்டதுக்கு சரியான பதில் கூட தரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் வருமானம் இறந்து விட்டதால் வீட்டை வாங்கி ஏலத்தில் விடணும்னு இருக்காங்க. ஏலம் விட்டதன் கடன் எவ்வளவு, அதை அடைச்சிட்டு மீதி பணத்தை உங்ககிட்ட தந்துடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் மீதி எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. ஏலத்தை விடுறேன்னு சொன்னாங்க. என்னங்க அர்த்தம்? அதனால் வங்கிக்கு போய் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு தூக்கில் தொங்கிடுவேன்னு சொன்னாங்க. சும்மா முரட்டுவதற்காக சொல்லலை. நிஜமாகவே அப்படி மனநிலை தான் கொஞ்ச நாளாகவே இருந்தது. ஏன்னா பிள்ளைகளுக்காக யாரும் இல்லை. பிறகு கொஞ்ச நாள் கழித்து கோர்ட்டில் இருந்து காலி செய்ய சொல்லி ஆர்டர் வாங்கி வந்தாங்க. கோர்ட்டில் அப்படி ஒரு ஆர்டர் எப்படி தந்தாங்கன்னே தெரியலை. இப்படி வீட்டு விஷயம் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கு. வங்கி அதிகாரிகள் சில தங்கள் வேண்டிய யாரோ ஒருவருக்கு வீட்டை தரம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ எனக்கு தோணுது. இதனால் பேங்க்கில் கடன் வாங்கிய பிரச்சனைகள் ஆச்சுன்னு தீர்த்து வைக்க ஏதோ ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.